சரவணன் 50 பேரது உயிர்கள் இந்த தீ விபத்தில் பறிபோயிருக்கக்கூடிய சூழலில் தற்போது முதற்கட்டமாக இந்தியாவைச் சேர்ந்த எத்தனை பேரது உடல்கள் இங்கு கொண்டுவரப்பட இருக்கின்றன விவரங்கள். குவைத் தீ விபத்தில் பலியான இந்தியர்களின் உடல்கள் இன்னும் சற்று நேரத்தில் கொச்சி விமான நிலையம் கொண்டுவரப்பட இருக்கின்றன. இந்த நிலையில் கொச்சி விமான நிலையத்தில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அங்கு சென்றிருக்கிறார். கேரள முதல்வருடன் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் சந்தித்து பேசியிருக்கிறார். இது தொடர்பான செய்திகளை பார்த்து வருகிறோம். உயிரிழந்த 7 தமிழர்களின் உடல்களும் இன்னும் சற்று நேரத்தில் கொச்சி வர இருக்கின்றன. குவைத் தீ விபத்தில் பலியான தமிழர்கள் மற்றும் கேரள மாநிலத்தவர்களின் உடல்களோடு விமானப்படை விமானம் சற்று நேரத்தில் கொச்சி வர இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை தர தொடர்ந்து பேச காத்திருக்கிறார் சரவணன். விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். குவைத் நாட்டின் மங்காப் நகரில அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட இந்த தீ விபத்துல உயிரிழந்தவர்களில் அதிகமாக கேரளாவை சேர்ந்தவர்கள், அடுத்ததாக தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தான். கேரளாவை சேர்ந்தவர் தான் இந்த கட்டிடத்தினுடைய உரிமையாளர் என கூறப்படும் நிலையில அதிகமாக கேரளாவை சேர்ந்தவர்கள், தமிழகத்தை சேர்ந்தவர்களுமே இங்கே வேலைக்காக சென்று அங்கே வசித்து வந்திருக்கிறார்கள். இதுவரை அதிகாரப்பூர்வமாக 7 பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் உயிரிழந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் நிறைய பேரினுடைய உடல் கருகிய நிலையில் இருப்பதனால, அதான் அடையாளம் காண முடியாத நிலையில் இருப்பதனால தொடர்ந்து அவற்றை அடையாளம் காணும் முயற்சியில ஈடுபட்டிருக்கிறார்கள். அதற்காக அதே வேளையில தமிழகத்தை சேர்ந்தவர்கள் இன்னும் யாரையேனும் தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கிறதா என்ற பட்டியலையும் அந்தந்த மாவட்ட நிர்வாகம் மூலமாக சேகரிக்கக்கூடிய நடவடிக்கையில ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்காக தொடர்ந்து ஒரு எண்ணையும் கொடுத்து அதன் மூலமாக அவர்களை தொடர்பு கொண்டு யாரையேனும் குவைத்தில் இருக்கக்கூடியவர்களை யாரையேனும் தொடர்பு கொள்ள முடியாமல் இருந்தால் தகவல் தெரிவிக்கும்படி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாவட்ட நிர்வாகமும் குவைத்தில் தங்கியிருக்கக்கூடியவர்களுடைய பட்டியலை வைத்து அவரை தொடர்பு கொள்ள முடிகிறதா என்ற விவரங்களையும் சேகரித்தார்கள். இதுல தொடர்பு கொள்ள முடியாதவர்களுடைய நிலை என்ன என்பது குறித்து அங்கு சென்றிருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலமாக, தொடர்ந்து குவைத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலமாக அவற்றை சேகரிக்கும் பணியிலும் விசாரிக்கக்கூடிய நடவடிக்கையிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். நிறைய பேருடைய உடல் இன்னும் அடையாளம் காண முடியாத நிலையில் இருப்பதனால அது DNA மூலமாக அவற்றை பரிசோதனை செய்து அடையாளம் காணக்கூடிய நடவடிக்கைகள் ஈடுபட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வரை கேரளாவை சேர்ந்த 23 பேர், தமிழகத்தைச் சேர்ந்த 7 பேர் உட்பட மொத்தமாக 45 பேருடைய உடல் இன்று முதற்கட்டமாக விமானப்படை விமானம் மூலமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அடையாளம் காண முடியாத உடல்களை அடையாளம் கண்டு, மருத்துவ ரீதியாக அடையாளம் கண்டு அதற்கு பிறகே யார் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள். அதே வேளையில தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் மேலும் சிலர் இன்னும் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருப்பதனால அவர்கள் குறித்து விவரங்களை அறிவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில இந்த முதற்கட்டமாக விமானப்படை விமானம் மூலமாக கொண்டு வரக்கூடிய இந்த உடல்களை சொந்த ஊர்களுக்கு கொண்டு சென்று ஒப்படைப்பதற்காக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கேரளாவுக்கு சென்றிருக்கிறார். இன்னும் ஒரு சிறிது நேரத்துல விமானப்படையினுடைய விமானம் கொச்சி விமான நிலையத்திற்கு வந்தடையும். அங்கிருந்து கேரளாவை சேர்ந்தவருடைய 23 பேருடைய உடல், அதே போல தமிழகத்தைச் சேர்ந்த 7 பேருடைய உடல், கர்நாடகாவை சேர்ந்தவருடைய உடலும் அங்கு தரையிறக்கப்பட்டு அங்கிருந்து சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. மீதம் இருக்கக்கூடிய உடல்கள் வெவ்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள், அவர்கள் டெல்லியில அந்த விமானப்படை விமானம் டெல்லிக்கு சென்று அங்கிருந்து அந்தந்த மாநிலங்களுக்கு தரை மார்க்கமாகவோ அல்லது மீண்டும் தனி விமானம் மூலமாக கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் தீ விபத்தில் பலியான இந்தியர்களின் உடல்கள் இன்னும் சற்று நேரத்தில் கொச்சி விமான நிலையம் எடுத்து வரப்பட இருக்கின்றன. இந்நிலையில் கொச்சி விமான நிலையத்திற்கு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் சென்றிருக்கிறார். அங்கு கேரள முதல்வருடன் அவர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்களை விமானப்படை விமானம் மூலம் தாயகம் கொண்டுவரப்பட இருக்கின்றன. குவைத் தீ விபத்தில் பலியான தமிழர்கள் மற்றும் கேரள மாநிலத்தவர்களின் உடல்களோடு விமானப்படை விமானம் சற்று நேரத்தில் கொச்சி வர இருக்கிறது. இந்நிலையில் தமிழர்களின் உடல்களை பெற்றுக்கொள்ள கொச்சி விமான நிலையத்தில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்டோர் முகாமிட்டிருக்கிறார்கள். கொச்சி விமான நிலையத்தில் கேரள முதல்வர் பினராயி விஜயனுடன் தமிழக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் சந்தித்து பேச்சு நடத்தியிருக்கிறார். குவைத் தீ விபத்தில் பலியான 7 தமிழர்களின் உடல்கள் சற்று நேரத்தில் கொச்சி விமான நிலையம் வந்தடைய இருக்கின்றன.
குவைத்தில் நடந்த இந்த தீ விபத்தில் ராமகருப்பன், வீராசாமி மாரியப்பன், சின்னதுரை கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட 7 தமிழர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அண்மைச் செய்திகளாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு நன்றி சரவணன்.